ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மருமொல் கிச்சன். இது வந்து வெள்ளிக்கிழமை லஞ்ச் பாக்ஸ் காலையில் நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ரெஃப்ரிஜரேட்டரில் காய் எல்லாம் காலியாயிருச்சு. கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்தது, சில்லி கோபி பண்ணிட்டு கரெக்டாக பேக் பண்ணும்போது ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்லி கோபி வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. அந்த அவுட்கம்ம பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு சரி இத வீடியோவா ஷூட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, நெறைய பேத்துக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப எனக்கு தோணுச்சு. ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா, நம்ம கோட் பண்ற மசாலா வந்து ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயில பிரிஞ்சு போயிடும். ஆனா அப்படி பிரிஞ்சு போகாம இருக்கறக்கு நான் சின்ன சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த சில்லி கோபி வந்து செஞ்சிருந்தேன். மத்தியானம் லஞ்சுக்கு ஓப்பன் பண்ணும்போது கூட அவ்ளோ கிரிஸ்பியா இருந்தது. கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி ரெசிபீஸ் வந்து என்னோட வீடியோல இன்க்ளூட் பண்றதா? இல்ல ஷார்ட்ஸா போஸ்ட் பண்ணிறட்டா? ஷார்ட்ஸ்னா நீங்க ஈஸியா போயிட்டு ரெஃபர் பண்ண முடியும். இது ஏன் நான் கேட்கிறேன்னா, என்னோட சேனல் வந்து ரெசிபி சேனல் இல்ல. ஒரு சில டைம் வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, சீக்கிரமா சமைக்கிற மாரியான வொர்க்கிங் டே ரொட்டீன் வீடியோஸ் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப புடிச்சது. ஸோ அதனால கேட்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. ஆனா, நான் வீடியோல காட்டுற ரெசிபீஸ் வந்து நீங்க நெறைய பேரு ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கமெண்ட் பண்றதுலருந்து தான் என்னோட ரெசிபீஸ் வந்து ஈஸியா இருக்கு செய்யறதுக்கு. டைம் வந்து கம்மியா இருக்கு. குழந்தைங்களுக்கும் புடிக்குதுன்னு சொன்னனால தான், நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட வீடியோஸ்ல வந்து நான் ரெசிபீஸ் இன்க்ளூட் பண்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஈவ்னிங் ஸ்நாக் ஃப்ரைடே ஈவ்னிங் நெனைக்கிறேன். ஜீவனுக்கு வந்து கார்லிக் பிரெட் செய்யலான்னு சொல்ட்டு, பட்டர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2, 3 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துட்டு, நம்ம வந்து அத நல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சருக்கு ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஒரு 2 இல்லன்னா 3 பெரிய பல் இருக்கிற கார்லிக்க வந்து துருவி அதுல போட்டுக்கணும். இந்த கார்லிக் பிரெட் அப்படின்றது ரெடிமேடாவே நமக்கு கடையில கிடைக்கும். பட் நம்ம வீட்ல செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். ஜீவனுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி ரெடிமேட் கார்லிக் பிரெட் தான் வாங்கிட்டு இருந்தேன். சரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நானே செய்யலான்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்து சப்போஸ் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸும், ஆரிகானோவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம பீஸா வாங்கும்போது நமக்கு சின்ன சின்ன சாச்செட்ஸ் வரும் இல்லையா? அத எடுத்து கூட வச்சிருந்தீங்கன்னா, இதுல போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். அது கூட வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தழ வந்து ஆட் பண்ணணும். அது நான் அ லாஸ்ட்டா தான் ஆட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு நான் மிஸ் பண்ட்டேன். ஸோ அது வந்து ஆட் பண்ட்டு, இந்த மாரி நம்ம பிரெட் ஸ்லைசஸ் மேல போட்டுட்டு, மொசரல்லா சீஸ் வந்து என்கிட்ட ஷ்ரெட்டட் சீஸே வந்து கெடைக்குது. பிக் பாஸ்கெட்ல தான் வாங்குனேன்னு நெனைக்கிறேன். இல்லன்னா நம்ம மொசரல்லா சீஸ் வாங்கி துருவி அது மேல வந்து போட்டுக்கலாம். இல்ல நார்மல் சீஸ்னாலும் கூட துருவி போடலாம். ஆனா மொசரல்லா சீஸ் போடும்போது நமக்கு வந்து அந்த பீஸால வரும் இல்லையா? அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓடிஜில வச்சும் டோஸ்ட் பண்ணலாம். நார்மலா பேன்ல வச்சு டோஸ்ட் பண்ணும்போது 2 சைடு திருப்பி போட்டும் வந்து ஒரு சிலர் செய்வாங்க. அப்போ வந்து இன்னும் நல்லா கிரிஸ்பியா வரும். நான் இந்த மாரி பண்ணேன். ஈவ்னிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த vlogல என்னோட ஸ்கின் கேர் பத்தி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துட்றேன். தொடர்ந்து ஒரு நியர்லி ஒரு 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா இந்த கியூ ஸ்கின் ஆப்ல தான் நான் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கூட கன்சல்ட் பண்ணி என்னோட ஸ்கின்க்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி சென்ட் பண்றதை வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ கியூ ஸ்கின் ஆப்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்கின் டெஸ்ட் எடுக்கணும். இப்ப வந்து லைவா என்னோட போன்ல வந்து உங்களுக்கு நான் ஸ்கின் டெஸ்ட் எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து டாக்டர் செக்அப் எனக்கு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா 1 மந்த் ஃப்ரீ ஃபாலோ அப் இருக்கு. நம்ம ஒன்ஸ் வந்து ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறமா இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸ் இதுல தெரியல, ஃப்ரண்ட் ஃபேஸ் போட்டோ வந்து எடுக்க சொல்லுது. அதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. லைவா வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்திருக்கு. இப்போ வந்து ஸ்கின் அனாலிசிஸ் பண்ணுது இது. இதுக்கு முன்னாடி ஸ்கின் அனாலிசிஸ் பண்ணதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய மார்க்ஸ் வந்து காட்டும். நிறைய வந்து பிக்மெண்டேஷன் இருந்தது. அப்புறம் ஸ்கின் ஃபுல்லா யூனிஃபார்மா ஒரே ஸ்கின் டோன் இல்லாம ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சன் டர்ன் ஆன மாதிரி இருக்கும் டார்க்கா, ஒரு இடத்துல நல்லா இருக்கும் ஸ்கின். அந்த மாதிரி வந்து அன்ஈவன் கலர்லாம் காட்டிட்டு இருந்தது. இப்போ தொடர்ந்து ஒரு 2 இயர்ஸா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ இப்போ மார்க்கெட்ல கிடைக்கிற மற்ற ப்ராடக்ட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம கிட்ட உங்க ஸ்கின்க்கு சூட் ஆகுதா, எப்படி இருக்கு அப்படின்ற ஃபீட்பேக்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா இதுல வந்து கேட்பாங்க. ஏன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் தான் நமக்கான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை வந்து சஜஸ்ட் பண்றாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கியூ ஸ்கின் ஆப்போட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். அது ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி சும்மா ஒரு ஸ்கின் டெஸ்ட் கூட நீங்க எடுக்கலாம். நான் மந்த்லி ட்வைஸ் இந்த டெஸ்ட் எடுப்பேன். அதெல்லாம் ஃப்ரீ தான். ஸோ அதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட்டை வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு சென்ட் பண்ணும். அவங்க வந்து நம்ம ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வித்தின் 1 மினிட்ல நமக்கு ஒரு
கிட்டு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், அப்புறம் உங்க ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கான ப்ராடக்ட்ஸ் அப்படி இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து கம்பல்சரி இல்லை, நமக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 மந்த் ஃப்ரீ ஃபாலோ அப்ல டாக்டர் வந்து நம்ம கிட்ட ஃபீட்பேக் கேட்பாங்க. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சதா, சூட் ஆச்சா, என்ன டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ நம்மளோட சஜஷனுக்கு தகுந்த மாதிரி அடுத்த மந்த் வந்து ப்ராடக்ட் சேம் கன்டினியூ பண்ணுவாங்க, இல்லைன்னா ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து பேசுறதுனால தான், நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் கூட வந்து இந்த கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த ரிசல்ட் கொண்டு வர முடியுது. வெறும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மட்டும் இல்லாம இன்டர்னலா டயட் என்ன எடுக்கணும்னு 1 மந்த்ல வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ போத் இன்டேக் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு டிசையர்ட் ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இந்த மந்த் வந்து கியூஸ்கின் ஆப்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு டெர்மட்டாலஜி சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன். ஸோ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டர் காலியா இருக்கு. போன தடவ வாங்குன கேபேஜ் மட்டும் கொஞ்சம் இருந்தது. ஃப்ரூட்ஸ் எல்லாமே காலி. நானும் ஜீவனும் இப்ப கெளம்பி வீட்டு பக்கத்துல இருக்கிற காய்கறி கடைக்கு தான் போறோம். ஜீவனையும் கூட்டிட்டு போயிட்டேன். என்னன்னா, ஃப்ரூட்ஸ் வந்து அவனுக்கு எது வேணுமோ அவனையே பார்த்து வாங்க சொல்லிருவேன். நான் ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்தேன்னா, அவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான். அதனால சரி வா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்ட்டு, அதுவும் மாம்பழம்லாம் வந்திருக்கும். இப்ப சீசனு போய் மாம்பழம் வாங்கிட்டு வரலான்ட்டு போனோம். ஆக்சுவலா இன்னும் மாம்பழம் இந்த கடையில வரல. சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிக் பாஸ்கெட்ல மாம்பழம் இருந்தது. பட் அந்த கடையில பார்த்தீங்கன்னா, இன்னும் வரல. ஆக்சுவலா அங்க ரொம்ப நல்லா இருக்கும். போன வருஷம் சம்மர் வெக்கேஷன் ஃபுல்லா நானும் ஜீவனும் அங்க தான் மேங்கோ வாங்கி சாப்பிட்டோம். ஸோ பேக் ரொம்ப ஹெவியா இருந்தனால அவன் தான் தூக்கிட்டு வந்தான். ஸோ அவனுக்கு வந்து என்ன மாரி ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? ஐ மீன் எக்ஸாமுக்கு வந்து நடுவுல ஒரு 4 நாள் லீவு, 5 நாள் லீவு, அப்புறம் எக்ஸாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. சிபிஎஸ்இ சிலபஸ். அப்புறம் லாஸ்ட் வீடியோல ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, சிபிஎஸ்இ பெஸ்ட்டா, மெட்ரிகுலேஷன் பெஸ்ட்டான்னு அத பத்தி ஏற்கனவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வேணா நான் முடிஞ்சா லிங்க் கிடைச்சுன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். ஏன்னா நெறைய பேத்துக்கு இந்த கன்ஃப்யூஷன் இருக்கு. அதுவும் முக்கியமா பெங்களூர்ல இருக்கிறவங்க, மேடம் சிபிஎஸ்இ ஸ்கூல் பெஸ்ட்டா, ஐசிஎஸ்இ பெஸ்ட்டா, இங்க நெறைய கன்ஃப்யூஷன் இருக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே இத பத்தி டீட்டெயிலா 2, 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் முடிஞ்ச வரைக்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்க ட்ரை பண்றேன். போன வீடியோல வந்து நான் ரெஃப்ரிஜிரேட்டர்ல வெஜிடபிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு, நெறைய பேர் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் கவருக்கு வந்து லிங்க் கேட்டிருந்தீங்க. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இது காட்டிட்டு இருக்கேன். அதனால தான் போன வீடியோல நான் வந்து லிங்க் எல்லாம் சொல்லல. பட் இருந்தாலும் புதுசா நெறைய பேர் பார்க்குறீங்க போல இருக்கு வீடியோவ. அதனால லிங்க் நான் கண்டிப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். ஸோ ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இன்னொரு பாக்ஸ்ல வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போன வாரத்தோட மிச்சம் இருந்தது. ஸோ இந்த பாக்ஸ்ல எல்லாத்தையும் ஒண்ணா வச்சிருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஸோ இன்னொரு சின்ன டிப் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரெட் பம்ப்கின் இது வந்து சாரி பம்ப்கின்னாவே ரெட்டா? இது வந்து நம்ம கிளிங் ராப் பண்ணி வச்சோம் அப்டின்னா, 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். முக்கியமா அந்த விதைய வந்து எடுத்துறணும். விதையோட வச்சீங்க அப்டின்னா, சீக்கிரமா அழுகிடும். ஸோ கிளிங் ராப் வந்து ஈஸியா உங்களுக்கு அமேசான்லயும் கிடைக்குது. நான் ஜஸ்ட் இது ட்ரை தான் பண்றேன். பண்ணேன் ஒரு தடவ ஆக்சுவலா கிளிங் ராப் வந்து பண்ணி வச்சு பார்க்கலான்ட்டு. ஆனா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி
இந்த மாதிரி பம்கின்லாம் வந்து கிளிங் ராப் பண்ணி வைக்கும்போது 1 வீக் எவ்வளோ நாள் ஆனாலும் ஆக்சுவலா அப்படியே இருக்கு. நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதுக்கு அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். பை ஒன் கெட் ஒன் அந்த மாரி தான் இருக்கு. ஒரு கிளிங் ராப் ரோல் வந்து ஜஸ்ட் ₹99 ₹100 அப்படிதான் வரும். ஸோ ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா, நியர்லி 3 மந்த்ஸ்க்கு மேலேயே எனக்கு வருது. நான் வெஜிடபிள் ராப் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் இது ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த மாரி கிளிங் ராப் பண்ணி வெஜிடபிள்ஸ ரெஃப்ரிஜரேட்டர்ல ஸ்டோர் பண்ணலான்னு சொன்னப்போ, நெறைய பேர் அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த வெஜிடபிள் மேல ரியாக்ட் ஆயிட்டு, அது வந்து அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும்ன்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு உயிர் பயத்தையே குடுத்துருவாங்க. நான் பிஃபார்ம் படிச்ச காலத்துலருந்து பிராக்டிகல் லேப்ல இது ஒரு டெஸ்ட் இருக்கு. பிளாஸ்டிக்க வந்து நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்ட்டு. ஸோ பிளாஸ்டிக் எந்த டெம்பரேச்சர்ல உள்ள இருக்கிற இன்கிரியன்ட்ஸ் கூடயோ, இல்ல உள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ் கூடயோ ரியாக்ட் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கிறத பொறுத்தவரைக்கும், பிளாஸ்டிக்ல ஸ்டோர் பண்றத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. ஒன்லி நார்மல் டெம்பரேச்சர தாண்டி டெம்பரேச்சர் வந்து ஹையா போகும்போது தான், பிளாஸ்டிக்லேருந்து ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து லீச் ஆயிட்டு, அது வந்து உள்ள இருக்கிற இன்கிரியன்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகும். அதுவும் என்ன டெம்பரேச்சர் எல்லாமே நாங்க டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெஃப்ரிஜரேட்டர்ல வந்து நீட்டா ஆர்கனைஸ் பண்ட்டேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க பிளாஸ்டிக்ல வந்து பிரச்சனை இல்லன்னா நீங்க ஸ்டோர் பண்ணுங்க. இல்லன்னா நீங்க ஹெல்த்தியா கிளாஸ்லயே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஐ மீன் கிளாஸ் கண்டெய்னர்லயோ, இல்ல கிளாத்லயோ ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் சொல்றத சொல்ட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்த பனானா வச்சு அவனுக்கு வந்து பனானா வால்நட் கேக் வந்து செஞ்சிருந்தேன். ஆக்சுவலா நெறைய தடவ இந்த பனானா வால்நட் கேக் ரெசிபி வந்து நான் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டேன். இந்த அகர ஓடிஜி ரெசிபீஸ்ன்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. பேசிக்கா நாம கேக் பண்றதுக்கான மெத்தட வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, நாமளே நெறைய விதவிதமா கேக் செய்யலாம். ஸோ அந்த பேட்டர் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பேசிக் மட்டும் தெரியணும் அவ்வளோதான். ஸோ இந்த பனானா வந்து 2 ஸ்மாஷ் பண்ணிட்டு, நம்ம வந்து அந்த பேட்டர்ல ஆட் பண்ணி, அதுக்கப்புறமா வால்நட்ஸ் கொஞ்சம் போட்டு இது செஞ்சிருந்தேன். ஸோ இத கட் பண்ணி ஒரு கண்டெய்னர் ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு நான் ஓடிஜிலயே வச்சுருவேன். ஜீவன் எப்பலாம் பசிக்குதோ, அப்பலாம் எடுத்து சாப்ட்டுப்பான். என்னன்னா, நான் வீட்ல இல்லாத டைம்ல அவன் ஃபுல் டே உட்காந்து படிக்கும்போது, நடுவுல பசிக்குது அப்படின்றப்போ, அவனுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும் அப்படின்றனால தான். இந்த மசாலா நீர்மோர் வந்து இது சண்டே மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதுல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல நான் காட்டியிருந்தேன் இல்லையா? ஜல்ஜீரா பவுடர் கேட்ச் பிராண்டோடது. அதுதான் போட்டிருந்தேன். கொத்தமல்லி தழை, அப்புறம் பச்சை மிளகாய்லாம் போட்டு ஜல்ஜீரா பவுடர் போட்டு நல்லா அரைச்சுட்டு, அதுக்கப்புறமா மறுபடியும் வடிகட்டிட்டு அவனுக்கு குடுக்குறேன். என்னன்னா, இப்போ சம்மர்ல டீஹைட்ரேஷன் நெறைய ஆகுது. வீட்ல இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, டீஹைட்ரேஷன் ஆகும். அந்த அளவுக்கு வெயிலா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கோங்க. சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து எக் தந்தூரி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். நான்வெஜ் அவ்வளவா வாங்குறதில்ல. எக்ஸாம் முடியிற வரைக்கும் வேண்டான்ட்டு. ஸோ நல்ல திக்கான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுல வந்து மிளகாய் தூள், கொஞ்சமா மல்லித்தூள், கரம் மசாலா தூள், கிரஷ்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்றேன். இது வந்து ஆப்ஷனல். கடைசியா போடுற அந்த மல்லித்தூள் வந்து ஆப்ஷனல் தான். அந்த கிரஷ்டு பெப்பர் தூள் போட்டேன் இல்லையா? அந்த கிளாஸ் பெப்பர் மில் வந்துட்டு அமேசான்ல வாங்குனது. அதுக்கும் லிங்க் நான் கண்டிப்பா குடுக்குறேன். என்னன்னா கேட்குறீங்க கமெண்ட்ல அதனால சொல்றேன். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமன ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். இந்த மிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, சேம் இது வச்சு நீங்க பன்னீர் டிக்கா மாரி பண்ணலாம். பன்னீர் டிக்கா பண்ணும்போது கொஞ்சம் கடல மாவு ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் தந்தூரி பண்றதா இருந்தாலும் சேம் இதே மசாலா தான் வரும். ஸோ எக்கு வந்து பாயில் பண்ணிட்டு, ஃபோர்க் வச்சு நல்லா எல்லா சைடும் குத்தி விட்டுட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் பக்கம் அப்படியே ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சுருங்க. அதுக்கப்புறமா தந்தூரி பண்ண ஆரம்பிங்க. நான் ஓடிஜில பண்றேன். சப்போஸ் உங்ககிட்ட ஓடிஜி இல்ல அப்படின்னா, நீங்க பேன்லயே பார்த்தீங்கன்னா வச்சு கிரில் பண்ணி எடுக்கலாம். சப்போஸ் கிரில் பேன் இருந்ததுன்னா, ரொம்ப நல்லா வரும். இல்ல நார்மலா நீங்க சப்பாத்திக்கு யூஸ் பண்ற பேன்லயே கூட இது பண்ணலாம். கொஞ்சம் நெறைய ஆயில் போட்டுட்டு, இந்த எக்க வந்து திருப்பி திருப்பி வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நான் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கூவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, குத்திட்டு மேல வந்து கொஞ்சம் ஆயில் ட்ராப்ஸ் வந்து போட்டுட்டு ஓடிஜில வைக்கிறேன். ஸோ ஓடிஜி இது வந்து டிஜிட்டல் ஓடிஜி. இதுல வந்து டெம்பரேச்சர், டைம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்ல. ஸோ பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்துச்சு அப்டின்னா, டிஜிட்டல் வாங்கிட்டீங்க அப்டின்னா ஈஸி. என்னன்னா, அதிலேயே கிரில், ரோஸ்ட்டு, பேக் அந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன மட்டும் நம்ம கரெக்ட்டா வச்சுட்டு ஆன் பண்ணா போதும். ஸோ இது வந்து 180 டிகிரி ஃபார் 10 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆகுது. ஸோ மத்தியானம் லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஏதோ குழம்பு செஞ்சுட்டு, எக்கு வந்து ஜீவன் தான் கேட்டான். நான்வெஜ் இல்ல அப்டின்றனால,
சரி தந்தூரி மாரி செஞ்சு குடுக்கலான்னு சொல்ட்டு. மேபி உங்க வீட்ல குழந்தைங்களுக்கும் இந்த மாரி ரெசிபி புடிக்கலாமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓடிஜி இல்லைன்னா, நீங்க தாராளமா பேன்லயே பார்த்தீங்கன்னா, ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நான் கேட்ட விஷயங்கள வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி ரெசிபீஸ் நான் வீடியோல இன்க்ளூட் பண்றதா. இன்னொரு விஷயம், இந்த மந்த் 2 புதுசான சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன். அத பத்தின டீட்டெயில் வேணும்னாலும் சொல்லுங்க. என்னன்னா, இப்போ செலவு வந்து எக்கச்சக்கமா ஆயிட்டுருக்கு. செலவ கண்ட்ரோல் பண்றதுக்கு சேவிங் தான் பெஸ்ட்டு. ஸோ, இன்னும் புதுசா 2 சேவிங் ஸ்கீம்ல வந்து மார்ச் மந்த்லருந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன். அத பத்தின டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.